வெல்கம் டு ரேபிட் மைஸ் தமிழ் சேனல். தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டியில் படிச்சக்கூடிய பிஎட் மற்றும் எம்எட் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கான ஸ்வயம் எக்ஸாமினேஷன்ஸ் அதற்கான ரிசல்ட்ஸ் வந்து தற்போது வெளியிட்டிருக்காங்க. ஸ்வயம் எக்ஸாமினேஷன் ஜான்வரி செமஸ்டர் 2024. ஸோ ஸ்கோர் கார்டு இஸ் லைவ். டவுன்லோட் ஸ்கோர் கார்டு கிளிக் ஹியர்ன்றதை கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் ரிசல்ட்ஸ்ன்றது பார்த்திங்கன்னா தற்போது வெளியிடப்பட்டிருக்கு. ஸோ யாரெல்லாம் இந்த ஸ்வயம் எக்ஸாமினேஷன்ஸை நீங்கள் எழுதுனீங்களோ ஸோ அந்த மாணவர்கள் கட்டாயமாக உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரையும் டேட் ஆஃப் பர்த்து அதுக்கப்புறம் இந்த நம்பர் கேஸ் சென்சிட்டிவ் நம்பர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான ஸ்கோர் கார்டுன்றது வரும். ஸோ நிறைய மாணவர்களுக்கு வந்து பாஸ் மார்க் எவ்வளவுன்றது ஒரு டவுட் இருக்குது. கட்டாயமாக இந்த ஸ்வயம் எக்ஸாமினேஷன்ஸை பொறுத்து வரல ஸ்வயம் எக்ஸாமினேஷன்ஸில் கட்டாயமாக 40% வந்து நீங்கள் எடுத்திருக்கணும். 100 மார்க் நீங்கள் எழுதிருக்கீங்கன்னா கட்டாயமாக 40 மார்க்ஸ் நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா பாஸ். ஸோ 40 ஆர் கிரேட்டர் தென் 40. அதே போல் அசஸ்மெண்ட்டு. ஸோ அசைன்மெண்ட்டும் நீங்கள் கட்டாயமாக எழுதியிருக்கணும். அசைன்மெண்ட்டுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதியிருக்கணும். கட்டாயமாக அதுலேயுமே பார்த்தீங்கன்னா 40%ன்றது இருக்கணும். ஸோ அதை தான் இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஆவரேஜ் அசைன்மெண்ட் ஸ்கோர் அவுட் ஆஃப் 100 கிரேட்டர் தென் 40. ஸோ அப்போது அசஸ்மெண்ட்லேயும் நம்மளுக்கு 40 மார்க்ஸ்ன்றது இருக்கணும். அதே போல் ஃபைனல் எக்ஸாம் ஸ்கோருமே பார்த்திங்கன்னா 40 இருக்கணும். ஸோ அப்போ யாரெல்லாம் இந்த கோர்ஸை நீங்கள் அட்டன் பண்ணி அந்த அசைன்மெண்ட்ஸ் எல்லாம் யாரெல்லாம் கம்ப்ளீட் பண்ணீங்களோ ஸோ அப்போது அசைன்மெண்ட்டுக்கும் 40 மார்க்ஸ்ன்றது கட்டாயமாக இருக்குது. அதே போல் ஃபைனல் எக்ஸாம்லேயும் 40 மார்க் எடுக்கணும். ஸோ அப்போ 40 மார்க்ஸ் தான் பார்த்திங்கன்னா ஸ்வயம் எக்ஸாமினேஷனுடைய பாஸ் மார்க். ஸோ அப்போ நீங்கள் எழுதலை எக்ஸாமினேஷனில் 40 அண்டு அபோவ் எடுத்துருந்தீங்கன்னா பாஸ். அதே போல் நீங்கள் கட்டாயமாக அசைன்மெண்ட்டும் எழுதியிருக்கணும். அசைன்மெண்ட்டும் நீங்கள் 40%க்கு நீங்கள் மேலே இது மார்க் வந்திருந்ததுனால தான் உங்களுக்கு பாஸ் மார்க். பிஎட் மற்றும் எம்எட் மாணவர்களுக்கான டெக்ஸ்ட் புக்கு நம்மளுடைய சேனல் வழியாக நம்ம கொடுத்துட்ருக்கோம். புக்ஸு தேவைப்படுறவங்க நம்ம சேனல் காண்டாக்ட் பண்ணலாம். 2nd and 4th செமஸ்டர் அதே போல் எல்லா செமஸ்டர் புக்ஸுமே பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது. அதில் கட்டாயமாக நீங்கள் ஸ்வயம் எக்ஸாமினேஷன்ஸ் சர்டிஃபிகேட்ஸை சப்மிட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் பிஎட் மற்றும் எம்எட் மாணவர்களுக்கான உங்களுடைய கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்ன்றது கிடைக்கும். இல்லைன்னா ஸ்வயம் நாட் சப்மிட்டட்ன்றதை போட்டு தான் உங்களுக்கு சர்டிஃபிகேட்டாக கொடுப்பாங்க. வேறு எந்த தகவல் தேவைப்பட்ட வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.